ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி நல்ல குளுன்னு செம்ம டேஸ்டான தயிர் சேமியா ரெசிபி தான் பார்க்க போறேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோ இல்ல டின்னருக்கோ இல்ல லஞ்சுக்கோ எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். சாப்பிட ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த தயிர் சேமியாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சேமியா வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்துல 3 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். 4 பேருக்கு சரியா இருக்கும். சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சன்ன சேமியா தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலா உப்புமா எல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சேமியா தான் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா திக்கா இருக்கிற சேமியால கூட செய்யலாங்க. பாயச சேமியா. சேமியாவை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கலந்து கலந்து விட்டுக்கோங்க. சேமியா நல்லா வெந்துரும். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு சேமியா நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த அளவுக்கு சேமியா வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே தனியா நம்ம சேமியாவை மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல சேமியாவை மட்டும் தனியா நான் வடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வடிச்சிட்டு இதோட பச்சை தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சூடான சேமியால இந்த மாதிரி பச்சை தண்ணி சேர்க்கறனால எக்ஸ்ட்ராவா குலையாம சேமியா நல்லா உதிரி உதிரியா சாஃப்டா இருக்கும். பாருங்க, தயிர் சேமியாக்கு சேமியா குழஞ்சு வந்தாலுமே நல்லா டேஸ்டா தாங்க இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் கெட்டி கெட்டியா இல்லாம நல்லா கிரீமியா இருக்கிற மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிட்டேன். இருக்கட்டும். தாளிப்புக்காக கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 10 இருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 வரமிளகா சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். நம்ம சேமியாவும் பாத்தீங்கன்னா நல்லா ஆறி வந்திருக்கு. நான் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல சேமியாவை சேர்த்துக்கிறேன். இப்ப வெந்த சேமியாவையும் சேர்த்துட்டு நம்ம விஸ்க் பண்ணி வச்சிருக்கிற தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பாதி அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். ஃபுல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேமியா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு வாட்டி. பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இதோட 1 கப் பால் சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாவே தயிர் மட்டும் சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். பாலும் சேர்த்தும் போது நமக்கு நல்ல கிரீமியா கிடைக்கும். நல்லா கலந்துட்டேன். இப்போ நமக்கு இன்னுமே கொஞ்சம் டீயா தான் இருக்கு. எக்ஸ்ட்ராவா மீதி இருக்கிற தயிர் நான் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவா 1 கப் பால் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த அளவுக்கு பாலும் தயிரும் நல்லா நிறைய சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்டாவும் கிரீமியாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப கடைசியா நறுக்கின மல்லித்தலை 1 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 1 கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் இருந்தா மாதுளம்பழம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான தயிர் சேமியா சூப்பரா ரெடி. கண்டிப்பா இதே போல இந்த வெயிலுக்கு நல்ல குளுன்னு செம்ம டேஸ்டியான தயிர் சேமியாவை நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க. லெமன் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், தக்காளி தொக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.